அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆணையம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்தல் ஆணையம்ங்க, தப்பாக நினச்சிக்கிறாங்க. இந்த ஆணையம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றணும். அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் 100% வாக்கை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆணையம் கடுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. டிஎம்பி பேங்கிலிருந்து ஒரு நிகழ்வு நடத்துவாங்க, கல்லூரி மாணவர்கிட்ட ஒரு நிகழ்வு நடத்துவாங்க, சும்மா ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் டிவியை போட்டுக்கிட்டு 100% அனைவரும் வாக்களிப்பீர் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடத்துவாங்க. அதுக்குன்னு பல செலவு பண்ணுவாங்க. எதுக்காண்டினா ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்றணும். ஜனநாயகத்தை எப்படி காப்பாற்ற முடியும்னா, நீங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு மிக முதல் பணியே நீங்கள் வாக்கு செலுத்துவதான். நீங்கள் வாக்கு செலுத்தி உங்களோட ஜனநாயக கடமை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை இந்த ஆணையம் சொல்லுது. இந்த ஆணையம் சொல்கிறது சரிதான். இந்த ஆணையத்தை என்ன கேட்க வரோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆணையமே, தேர்தல் ஆணையமே, இப்போ நான் ஓட்டு போடணும்னு ஆசைப்பட்டு நான் போகிறேன். கடந்த 2019 ஓட்டு போட்டிருக்கேன், 2016 ஓட்டு போட்டிருக்கேன், 2021 ஓட்டு போட்டிருக்கேன், 2021 உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கேன். என்னுடைய பேர் மாற்றம் கிடையாது, என்னுடைய அட்ரஸ் மாற்றம் கிடையாது, என்னுடைய புகைப்படம் மாற்றம் கிடையாது, எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நான் முதலாக வாக்கு செலுத்தும் போது 2016 எப்படி வாக்கு செலுத்தணும், எப்படி அந்த வாக்கு செலுத்தும்போது என்ன அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தனோ அதே தான் இப்போ வரைக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இருந்திருக்கு. எந்த ஒரு மாற்று கருத்துமே பண்ணவே இல்லை, எந்த ஒரு மாற்றம் செய்யவே இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது 2024 நான் ஓட்டு செலுத்தணும்னு சொல்லி என்னுடைய வாக்கை செலுத்துவதற்கு என்னுடைய பூத்துக்கு போனால் ஓட்டு ஐடி என் கையில் இருக்குது, ஆனால் பூத்து ஸ்லிப்பில் என் பேர் இல்லை. இது இன்றைக்கி ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக நடந்தது முழுக்க யாருக்கு நடந்திருக்குன்னா இளைஞருக்கு மட்டுமே நடந்திருக்கு. இந்த ஆணையம் செய்த மிகப்பெரிய மோசடி. இந்த ஆணையம் சொல்லுது 100% வாக்கை கொண்டு வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படி போச்சுன்னா எப்படி ஆணையம் 100% வாக்கு பதிவாகும்? நான் ஓட்டு போட போகிறேன், ஓட்டு செலுத்தணும்னு நான் என்னுடைய பூத்துக்கு நான் போகிறேன். போகக்கூடிய இடத்துல என் பூத்தில் என்னுடைய பேரில் ஆணையமாக எப்படி ஆணையம் நான் ஓட்டு போடுவேன்? நீ எப்படி 100% என்றைக்கு நீ நிலைநிறுத்தி உன்னுடைய சிறப்பான பணியை பாராட்டி நீதிமன்றங்கள் பொதுமக்கள் எப்படி நம்புவாங்க? ஆணையமே தெரியாமல் தான் கேட்குறேன். ஆணையமே, தேர்தல் ஆணையம் உடனே தான் கேட்குறோம். ஒரு ஓட்டு போகிற இடத்துல நம்ம இன்றைக்கி மட்டும் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பேருக்கு இந்த குளறுபடி வந்திருக்குங்க. ஓட்டு போகிற இடத்துல ஓட்டு போட போனால் நம்மக்கிட்ட அட்ரஸ் ஆன்லைனில் காட்ட மாட்டேங்குது. சரிகள், ஆன்லைனில் தான் காட்ட மாட்டேங்குது. நேரில் போய் பார்ப்போம். பார்த்தா நேரில் போனால் அங்கே புத்து ஸ்லிப்பில் உங்கள் பேர் இல்லைங்க, நீங்கள் ஓட்டு போடாதீங்க, நீங்கள் போயிட்டு வாங்குங்க, அடுத்த தேர்தலை பார்த்துக்கோங்க. இந்த மானகட்ட பிழைப்பா இல்லையா? 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போட போகிறோமே, அவர் ஆசையாக ஒரு இளைஞருக்கு ஓட்டு போட வரானே, எப்படி நாட்டு மீது பற்று இருக்கும்? எப்படி ஜனநாயகத்தை நம்புவான்? யோசிச்சு பாருங்கள். ஒரே வீட்டில் ஏற்கனவே அதே இடத்துல ஓட்டு போட்டுருக்கான், ஆனால் அவனுக்கு மட்டும் வேறு இடத்துல இருக்குது. சொந்த ஊர், சொந்தமாக பிறந்த ஒரு இடத்துல அவருடைய மனைவிக்கு அவர் அங்கே தான் நம்ம வளர்ந்துருக்கு, அந்த அம்மாவுக்கு அடுத்த ஊரில் ஓட்டு இருக்குது. இதோட பெரிய இவைப்பு என்ன தெரியுமா? நம்ம குருமுருகன் வரணும், உங்களுக்கு தெரியும், பாய்மொழியில் பேசுவாங்களே குருமுருகன், அவருக்கு ஓட்டு சொந்த ஊர் தென்காசி சட்டமன்ற தொகுதி, சொந்த ஊர் கீழப்பார் ஒன்றியம், சொந்த ஊர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம குறும்பலாய்ப்புன்னு ஒரு ஏரியா. அந்த ஊரில் ஏற்கனவே பல ஓட்டுகள் அவர் போட்டிருக்காரு. 2021 சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டிருக்காரு, உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு பூத்து ஸ்லிப்பில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயில் இருக்குது. பரகுன்றாபுரம்னு ஒரு ஊர், நடேசன்னு ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், மெனக்கிட்டு சென்னையிலேருந்து ஓட்டு போட வந்திருக்கேன். நீ அந்த ஆணையம் ஓட்டு போட ஊக்கப்படுத்தலை. இந்த ஆணையம் ஓட்டு போடுறவங்களுக்கு வழிவகை செய்யலை, எந்த ஒரு வழிவகையும் செய்யலை. ஆனால் உன்னையும் நம்பி இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றன்னு சொல்லி சென்னையிலிருந்து 2000 செலவு பண்ணி தென்காசிக்கு ஓட்டு போட போனால் அவருடைய பூத்தில் அவருடைய பேர் இல்லை, என்ன பண்ணுறது கேள்வி கேட்குறது, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே இந்த மானகட்டை பிழைப்பு இந்த ஆணையம் செய்யலாமல் முதல்ல ஏன் ஆணையமே இது தேவைதானா உங்களுக்கு? ஏன் ஒரு பூத்தில் நாம் அதை செக் பண்ணி பார்க்கணுமா? விடுபட்ட பேர் நாங்கள் தான் போட்டோம்ல, நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுந்தாங்க. நான் 2015 ஓட்டு போடுவோம், எனக்கு பூத்து ஸ்லிப் வந்திருக்கும்ல, அதுக்கு மேலே செக் பண்ணதே கிடையாது. யாருமே செக் பண்ண மாட்டாங்க. ஒட்டுமொத்த பேர் செக் பண்ணிட்டா இருக்காங்க இல்லை எப்படின்னு கேட்குறோம். ஒட்டுமொத்த பேர் என் பேர் எப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா? பேரை எடுத்து அயோக்கிய பையன் ஓட்டு போடும்போது அங்கே இறந்தவங்களுக்கான பூத்து ஸ்லிப்பில் இன்னும் வருது, இறந்துருக்குறாங்க அவங்களுக்கு பூத் ஸ்லிப் வருது. ஆனால் அவருக்கு தெரிஞ்சவங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அவருடைய பையனுக்கு இல்லை அவருடைய கணவருக்கு பூத் ஸ்லிப்பில் பேர் வர மாட்டேங்குது. அதுவும் குறிப்பாக திட்டமிட்டு யாருக்கு நடந்திருக்கு பார்த்துக்கிட்டிங்க, தேர்தல் ஆணையம் செஞ்சதில்
யாருக்கு மிகப்பெரிய மோசம் நடந்திருக்குன்னா முழுக்க இளைஞர்கள் மட்டும்தான், வேறு யாருக்குமே நடக்கலை. இந்த மாற்றம் வந்து இளைஞருக்கு மட்டும்தான் இந்த வேலையை உட்கார்ந்து பண்ணியிருக்கு. இதை வச்சே நீங்கள் ஒரு ஊரை உருவாக்கிடலாம். ஒரு பூத்துக்கு குறைஞ்சது 20 பேர் இப்படி வந்து நிற்கிறாங்க. ஒரு பூத்துக்கு வந்து நிற்கிறாங்க குறைஞ்சது, என் பேர் இல்லை அப்படின்ட்டு ஓட்டு ஐடியோடு வந்து நிற்கிறாங்க. இனி என்ன வழிவகை செய்ய போகிறீங்க? நீங்கள் எப்படி 100% கொண்டு வரன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் மானக்கட்ட ஜென்மமாக இந்த ஆணையம் பேசிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்கள், தேர்தல் ஆணையம் எனக்கு ஃபுல்லாக பேச தரலங்க, அதனால ஆணையத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, வீடியோ லென்த்தை பெருசாயிரும்ல, அதனால் ஆணையம் ஷார்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆணையம் என்ன கேட்குறோம்னா, நாங்கள் வானதிகாரம் பெற்றவர்கள், எங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த தேர்தல் ஆணையம் வந்து நீ எங்களுக்கு ஓட்டு பிச்சை போடலை. இந்த இந்தியாவில் கூடிய அரசியலமைப்பு சட்டம் எங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு, எங்களுடைய வாக்கை உறுதி செய்வதற்கு என்ன பண்ணுது? வழிவகை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான அதிகாரத்தை. நீ யார் ஆணையம் எங்களுக்கு ஓட்டு போடாமல் தடுப்பதற்கு? என்ன பிழையாக நடந்துருச்சு? இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணியிருக்கிறோம், ஏதாவது ஒரு ஓட்டு போடுற இடத்துல நீங்கள் உங்களுடைய பூத்து ஸ்லிப்பில் உங்கள் பேரை மாற்றிட்டீங்க, அப்டேட் கொடுத்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு இந்த ஸ்லிப் உங்களுக்கு வரலன்னு சொன்னால் கூட மனசு ஆறிடும். தேர்தல் நடந்து முடிஞ்சு 2.5 வருஷம் கூட 2021 தேர்தல் முடிஞ்சு 3 வருஷம் தான் ஆகிருக்கு. அடுத்த தேர்தலுக்குள்ளே நீ வந்து பூத்திலேருந்து அவன் பேரை எடுக்கிறீங்கன்னா உயிரோடு தானே இருக்கிறாங்க எல்லாருமே. அப்படி ஒருவேளை பேர் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ண மாட்டீங்களா? எங்களை செக் பண்ண கூப்பிட்றீங்களா? ஏன் ஒரு லட்சம் பேர் ஒரே இடத்துல வந்து பார்க்குறது ஈஸியாக, இல்லை 1 லட்சம் பேருக்குள்ளே ஏதாவது ஆன்லைனில் தேடி பார்க்குறது ஈஸியாக? நீ தேடி பார்த்துட வேண்டியது தானே. 1 லட்சம் பேர் வந்து ஒரு பூத்து ஸ்லிப் வச்சு பார்த்துட்டா இருக்க போகிறீங்க. ஒரு தெருக்கு வந்து எங்களோட விடுபட்ட பேர் இருக்க பார்க்கவா செய்வாங்க? நீ தேடி பார்த்து ஏன் போன மாதிரி இவங்க பேர் இருந்துச்சு, பாலா பேர் இருந்துச்சு, இந்த முறையும் அவர் பேர் இல்லை, நீ தானே தேடி பார்க்கணும். அதுதான் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்க. வேறு என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க? இந்த ரோட்டில் போகக்கூடிய வண்டியை பிடிச்சிக்கிட்டு பால் வியாபாரி, காய்கறி வியாபாரி, பழச சரக்கு கொண்டு போகக்கூடிய பிடிச்சி வச்சுக்கிட்டு 50,000 பிடிச்சி வச்சுக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச பேர் ஓம்பனம் தானா சொல்லிட்டு நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறது தான். கேமரையும் வச்சுக்கிட்டு போலீஸ்க்கு கையில் வச்சுக்கிட்டு தெரிஞ்ச வண்டியை மட்டும் விட்டுற வேண்டியது. எம்எல்ஏ வண்டி, எம்பி வண்டி, பிஜேபி வண்டி, திமுக வண்டியை விட்டுற வேண்டியது. யாராவது இந்த பாமர மக்கள் வரும்போது அவனை பிடிச்சி வச்சு நிப்பாட்டி வீடியோ எடுக்கிறேன் அதை எடுக்கிறேங்கிற பேரில் மிரட்ட வேண்டியது அவங்கள வந்து. இதுக்கு தான் சம்பளம் கிட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு வாக்கு செலுத்தன்னு சொல்லி ஆசையாக விருப்பமாக ஒருத்தங்க வராங்க, வாக்கு செலுத்தோட பண்ணி எவ்வளோ பேர் தேச துரோகம் இது வந்து. இந்திய அரசமைப்பு கொஞ்சமாவது மதிக்கிங்க. நீங்கள் இந்திய அரசமைப்பு நீங்கள் ஓட்டு போட விடாமல் ஒருத்தன் தடுக்கிறான் அப்படின்னாலே அது தேச துரோகம். அது வந்து நீங்கள் ஜனநாயக கடமை மாற்ற விடாமல் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போது ஒருத்தனுக்கு ஓட்டு போட ஒருத்தர் தயாராக இருக்கிறாங்க, என்ன இதுக்கு அவன் ஓட்டு ஐடியில் பேர் இல்லாமல் இருக்குது? செக் பண்ண மாட்டேங்க. நீங்கள் வந்து எவ்வளோ வைத்தியத்தை யோசிச்சு பாருங்கள். தனக்கு பிடிச்ச கட்சி ஒருத்தர் ஓட்டு போடணும்னு போகிற இடத்துல ஓட்டு ஐடியில் அவங்க பேர் இல்லைன்னா 5 வருஷத்துக்கு செலவு பண்ணி உனக்கு தான் அதற்கான வழிமுறை பண்ணி ஊருக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த கம்பெனிக்காரன்ட்ட ப்ரெஷர் கொடுத்து எவனாவது தேர்தல் நடக்கிறப்போ எல்லா கம்பெனி நடக்கலாம். ப்ரைவேட் கம்பெனி முழுக்கவே தேர்தல் நடக்கிறப்போ எந்த கம்பெனியுமே நடத்தக்கூடாது. 2 நாளைக்கு இன்னும் கூட விடுமுறை விடுங்க, அவன் வெளியூர்லேருந்து சொந்த ஊருக்கு வந்து ஓட்டை போடணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சரிங்களா. ஒரு முயற்சி பண்ணுறது கிடையாது. ஓட்டு போட்டால் போடு, செத்தா சாவு, எனக்கு என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதில் பெருமை இது வேறு 100% நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு. உண்மையிலே இந்த வேலை பார்க்கும்போது சம்பளம் வாங்கும்போது தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த உயர் அதிகாரியில் இருக்கக்கூடியவங்க சம்பளம் வாங்கும்போது கூசாது உங்களுக்கு? நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ முக்கியமான வேலை பார்த்துட்ருக்கோம். ஆனால் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருது. இதை நம்ம வந்து ஒழுங்காக நடத்தணும். மிஞ்சி போனால் இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் கூட கிடையாது. நீங்கள் இது லட்சத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறாங்க. 10 பேர் ஓட்டை போட்டு உட்கார வைக்க போகிறீங்க போல இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து தமிழ்நாட்டில் 40 தொகுதி, மிஞ்சி போனால் அவங்க 6 கோடி மக்கள் தான் இருக்கிறான். இதில் 4 கோடி பேர் தான் ஓட்டே போடப்போ அதிகபட்சமாக பார்த்தா. அதுலேயும் ஓட்டு போடுற எண்ணிக்கையை பார்த்தா அதுலேயும் கம்மியாக தான் இருக்க போகுது. மிஞ்சி போனால் 3 கோடி மக்கள் தான் ஓட்டு போட போகிறீங்க அதிகபட்சமாக பார்த்தா. அப்படி இருக்கும்போது அதில் கூட 3 கோடி பேரை கூட பார்த்து இந்திய தேர்தல் ஆணையம் நாட்டையே வானதிகாரம் கொண்ட தேர்தல் ஆணையம் பெருமை வேற பேசக்கூடியவங்க. பெருமையில் ஒரு ஓட் லிஸ்ட்டை செக் பண்ணி வரக்கூடியவன் யார் இறந்துருக்கா, யார் ஓடி போயிட்டா, யார் வெளிநாட்டில் இருக்கா, எதுவுமே பார்க்குறது கிடையாது. ஓட்டு போடணும்னு வரக்கூடியவனை தடுத்து நிறுத்தி தேசத்துக்கு எதிரான வேலையை இந்த தேர்தல் ஆணையம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே இது வந்து இந்த தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. எப்படி 100% கொண்டு வரீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த எண்ணமே முதல்ல தப்பு உங்களுக்கு வந்து முதல்ல வந்து
நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க, நீங்கள் நேர்மையாக செயல்படுறீங்களா? நேர்மையாக செயல்பட்டால் 100% வாக்கை வந்து கொண்டு வர முடியும். ஓட்டு போடக்கூடியவனா ஓட்டு போட விடாமல் தடுத்து நிறுத்துகிற அளவுமா நெஞ்சில் குத்துற அளவுக்கு ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு ஒருத்தர் ஓட்டு போட ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? அதில் ஓட்டு போய் இளைஞர்கள்லாம் வாங்க, வேறு வேலை பாருங்கள் ப்ரோ. உண்மையிலே ப்ரோ, வேறு வேலை இருந்தால் பாருங்கள். இந்த வேலை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது வேலை தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வேலையாக நீங்கள் அங்கேயாவது உண்மையாக வேலை பாருங்கள். சம்பளத்தை வாங்கணும், 100 மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு பேர் நினைக்காதீங்க. உண்மையாக வேலை பாருங்கள். நீங்கள் வந்து ஓட்டு போடுறது எவ்வளோ ஜனநாயக கடமை, எவ்வளோ விருப்பப்பட்டு ஒருத்தன் ஓட்டு போட வராங்க. அந்த ஓட்டு போடுறவன் அவன் லிஸ்ட்டே அவனுக்கு பேர் இல்லைன்னா எப்படி? இது நீதிமன்றத்தில் போய் இதை தக்க தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த தேர்தல் பயப்படும். இது ஓட்டு போடாதவங்களே 1,00,000 பேர் இருப்பாங்க போல. அந்த அளவுக்கு இதை வச்சு ஒரு வெற்றி தோல்வி முடிவே பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ தேர்தலை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. அவங்களுக்கு இதெல்லாம் கவலைப்பட்டுச்சு நான் யோசிச்சுருந்தா இந்த அதிகாரிகள் வந்து எப்போ என்ன போன முறை நம்ம பேர் இருந்துச்சு, இந்த முறையும் இந்த பாலா பேர் இல்லைன்னு சொல்லி யோசிச்சுருக்கோம். யோசிக்கலை. அவங்களுக்கு தேவையா? நாசமாக போனேன். அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கி என்ன ப்ரோ, உங்களுக்கு சம்பளம் வருது, அதனால் நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க. ஓட்டு போடாதவங்களை பற்றி என்ன கவலை இருக்க போகுது உங்களுக்கு? ஓட்டு போடணும்னு நினச்சி ஜனநாயகத்தை காப்பாற்றணுன்னு வரான். அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற விடாமல் தடுத்து நிறுத்துது தேர்தல் ஆணையம். உனக்கு லிஸ்ட் இல்லை, நீ ஓட்டு போடாத அப்படிங்க. ஓட்டு போடக்கூடாது நீங்கள் சொல்லுது. நீதிமன்றமும் கண்டுக்கிடாது. எதுக்கு? இந்த நாட்டுக்குள்ளே நாட்டினுடைய பிரஜையாக இருப்பதற்கு மிக முதன்மையானது வாக்கு தான். வாக்கில் இந்திய குடிமகனாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த வாக்கே செலுத்த முடியல. எதுக்கு இந்த நாட்டுக்குள்ளே? இந்த நாட்டில் ஒருத்தன் உங்களை நம்பி தானே இருக்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நான் இந்தியாவுடைய பிரதிநிதி 18 வயசு ஆயிடுச்சு, என்னுடைய நாட்டை ஆளக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் நடக்கு, நான் அதுக்கு வாக்கு செலுத்த போகிற ஒரு ஆசையாக வந்தோம்னா அதை நீ வந்து வாக்கு செலுத்த முடியாதுன்னு சொன்னால் என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் வந்து அந்த நாட்டின் குடிமகன் இல்லைன்னு சொல்ல வரீங்க. நீங்கள் இது ஒரு ஆளுக்கு பிழை நடந்தால் பரவாயில்ல, ஒரு பூத்துக்கு குறைஞ்ச 40 பேர் 50 பேர் இருக்கிறாங்க. இது எப்படி நீங்கள் 100% கொண்டு வரீங்க? வெக்கமில்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க. முதல்ல இதுக்கு விளம்பரம் வர செலவு பண்ணுறீங்க. நீங்கள் நீதிமன்றங்களாம் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? இதை வச்சு நீதிமன்றம் உறுதியாக கேட்கணும். இவங்களுக்கு தடுத்து நிறுத்துவதற்கு, தேர்தல் கேள்வி கேட்பதற்கு எந்த ஒரு அரசியல் அமைப்பிற்கோ அரசிற்கோ இல்லை எந்த ஒரு கட்சிகளுக்கோ கேள்வி கேட்கவே முடியாது. பொதுமக்கள் வாய்ப்பே கிடையாது. இது எல்லாத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய முழு தகுதியும் யாருக்கு இருக்குன்னா உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த தேர்தல் ஆணையத்தை ஒரு உழுக்கு கேள்வி கேட்டால் மட்டும்தான் இவன் பயப்படுவாங்களே தவிர, இல்லைன்னா இந்த நாட்டின் மீது இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு விதமான வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஓட்டு போட்டு தான் தனக்கான தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நான் ஓட்டு போட போகிறேன். அதை தடுக்க விதமாக யார் செஞ்சாலுமே அது தேச துரோகம் தான். இந்த தேச துரோகத்தை இந்திய தேர்தல் ஆணையம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீதிமன்றம் கேள்வி கேளுங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய பயம்தான் மக்களுடைய நம்பிக்கை இருக்குது. இப்படிப்பட்ட தேர்தல் ஆணையத்தை பற்றி, இந்த ஆகச்சிறந்த பணிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்ததொரு நல்லதொரு பதிவில் சந்திக்க நன்றி, வணக்கம்.